அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி நம்ம பண்ணையில் வந்து பார்த்தோன்னா அந்த கோழியை பற்றி பார்த்துட்டு அடுத்து என்ன நம்ம பண்ணையில் வந்து ஒரு சின்ன அப்டேட் பார்க்கலாங்க. என்னுடைய பண்ணையில் பார்த்தோன்னா இந்த செட்டப், இந்த கூண்டு செட்டப்பில் வந்து 18 குஞ்சு வந்து பார்த்தோன்னா ப்ரூடிங் செட்டப்பில் இளம் குஞ்சியில் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த குஞ்சிலாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வேக்சினேஷன் எதுவும் பண்ணுறதில்ல. இது வரைக்கும் என்னோடய சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க பார்த்துட்டுன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த தாய் கோழிகிட்ட வந்து ஒரு 18 குஞ்சு விட்டுருந்தேன். அது அப்படியே 2 குஞ்சு அப்படியே இருந்துச்சு, அப்புறம் ஒரு குஞ்சு இருந்துச்சு. அப்படியே வந்து பார்த்தா நேற்று வந்து 13 குஞ்சு இருந்துச்சுங்க. இந்த இறங்கி நிறைய குஞ்சு சாதம் சொன்னோம்ல, அது ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வேக்சினேஷன் போட்டிருந்தா காப்பாற்றினு நிறைய நேரம் சொன்னாங்க. நம்ம வேக்சினேஷன் போடுறதில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, போனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டோம். ஆனால் இப்போ ரொம்ப மன வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க. ஏன்னா நம்ம இந்த கோழி பண்ணி நம்ம மெனக்கிற அளவு கூட கூலி வரல, நம்ம கூலி வரல அப்படிங்கிறப்ப நம்ம கோழி வளர்த்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி கோழி பண்ண வச்சுருக்கோம். கண்டிப்பாக நிறைய தெரியும். நம்மளால் வந்து பார்த்தோன்னா அந்த கோழி வந்து பார்த்தோன்னா என்ன பார்த்தோன்னா நேற்றுக்கு வந்து மாமா அப்பா இறந்துட்டார். அந்த துக்கத்துக்கு போயிட்டோம். முந்தானத்தை இருந்தால் நேற்று வந்து பார்த்தோன்னா பாலத்தில் அங்கே போயிட்டோம். துக்கத்தண்ணி கூட பார்த்தோன்னா 13 குஞ்சு 14 குஞ்சு அப்படி இருந்துச்சு. ஒரு குஞ்சு ராசாலி பிடிச்சிருக்கோம், இல்லைன்னா கீரிப்பில் பிடிச்சிருக்கோம். ரெண்டில் ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 5 குஞ்சு ஒரே நேரத்தில் காணும். இதில் இன்னொரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாய் கோழிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கண்ணு தெரியாதுங்க. அது கூட ஒரு மைனஸாக இருக்குமோன்னு எனக்கு அப்பப்போ தோணும். இது இந்த ஒரு கண்ணோட இந்த கோழி எத்தனை குஞ்சு காப்பாற்று கடைசி வரைக்கும் நம்ம நேரில் காமிக்கணுங்கிறதே அந்த ப்ரூடிங் செட்டை போட்டேன். வெளில எடுக்க கூடாதுன்னு தான் பார்த்தேன். அந்த குஞ்சை கடைசி வரைக்கும் ஒரு 2 மாதம் இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் வெளில எடுக்குன்னு பார்த்தேன். சந்தர்ப்ப சூழ்நிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கை இறங்கி அப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் ஒன்றுனா இறக்க ஆரம்பிக்குது, அப்படி சோகமாக நிற்க ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தா அந்த கோழி நொண்டின்னு சொல்லி ஊனம்னு சொன்னேன். அதுக்கு ஊனத்துக்கு வந்து பார்த்தோன்னா சரியான காரணம் ஒரு நேர் நம்மளோட சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுற ஒரு நேர் தகவல் கொடுத்தா. என்ன தகவல்னால், நீங்கள் இந்த கோழிக்கு உள்ளே மாட்டு சாணத்தை கொஞ்சம் உள்ளே போட்டு விடுங்க. போட்டு விட்டிங்கன்னா அந்த சாணத்தில் இந்த புழு பூச்சிகளை தின்னுட்டு அதுக்கு உண்டான இயற்கையாக நோய் சக்தி கிடச்சிக்கணும்னு ஒரு தகவலை சொன்னார். அந்த தகவலோட கொஞ்சம் ஆமோதிக்கக்கூடிய தகவலாக நல்ல தகவலாக தான் இருக்குது. அந்த தகவல் சொன்ன நேருக்கு மிக்க நன்றி. அதான் கமெண்டில் தெரிவிக்காமல் நேரடியாக ஃபோன் பண்ணியே தகவல் சொல்லிட்டார். ஸோ இந்த இன்னைக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்க்குறேன், அந்த எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த சாணி உள்ளே தூக்கி போட்டு அதன் மூலமாக கோழிகளுக்கு பாதிப்பு வராமல் பார்க்க முயற்சி பண்ணுறேன். பண்ணை தொழிலாக இருக்கட்டும், விவசாய தொழிலாக இருக்கட்டும், அதில் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் இருக்குதுன்னு நிறையா இழந்தவங்க தான் கண்டிப்பாக அதை உணர முடியும். அதனால தான் விவசாயத்தோடு நிறைய பேர் வெளியேறதுக்கு காரணமே நம்ம வந்துட்டு இதுலேருந்து வேறு பக்கம் போனால் வேறு பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வந்துருக்கோம். அப்படி நம்ம சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம தொழிலை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம ரெகுலராக கோழி வளர்த்துக்கிட்டோம். எவ்வளோ இழப்பு ஏற்பட்டாலுமே கோழி வளர்த்துக்கிட்டோம். ஆடும் வச்சுருக்கிறோம் நம்ம பண்ணையில். இது இல்லாமல் மாடும், பால் மாடும், கறவை மாடும் வச்சுருக்கிறோம், 3 மாடு. எதனாலும் பார்த்தோன்னா ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையாக வைக்கணுங்கிறது தான் நம்ம வச்சுருக்கோம். அந்த வகையில் வந்து கோழி வந்து இந்த ஒத்தக்கண்ணு கோழியால் எனக்கு இழப்பு தான் ஏற்படுது. பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 8 குஞ்சு தான் நிற்குது. நேற்று ஒரே நாளில் 5 குஞ்சே காணா போச்சுங்க. அப்படின்னு எவ்வளோ மனசு வலிக்கும் பாருங்கள். நேற்று பொழுதும் கோழியை கவனிக்காமல் விட்டேன். அளவு நேற்று மட்டும் 5 குஞ்சே காணும். அது நாய் பிடிச்சி தின்னுச்சா, இல்லை ராசாலி பிடிச்சிச்சா, அல்லது கீரிப்பில் பிடிச்சா, எது பிடிச்சின்னு தெரியல. ஆனால் போயிடுச்சு. அடுத்து அங்கேருந்து வந்தோன்னா நம்ம ரெகுலராக காமிச்சிட்டு கூட அந்த 26 நாள் 21 நாள் தொடர்ந்து காமிச்சிடுன்னு சொன்னால் எல்லாம் அடையில் அடைக்கோழிகளை காமிக்க சொன்னேன். எல்லாம் அடையில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோழியில் இப்போ எத்தனை முட்டைன்னு காமிக்க உங்கள்கிட்ட நீங்களே பாருங்கள். 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 முட்டை இருக்குதுங்க. 24 முட்டை என்னாலும் பார்த்தோன்னா ஒரு 2 கூண்டில் கோழி இல்லைங்க. 2 கூண்டில் வச்சேன். அந்த 2 கூண்டில் அந்த கோழி செட்டாக உட்காரல. அதில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு தாய் கோழிகிட்ட வந்து 20 முட்டை கம்மியெல்லாம் வச்சுருக்கிறோம். இதில் எத்தனை முட்டை பொறிக்குன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக பார்த்தேன். அன்றாடம் பார்த்துக்கிட்டு தான் வந்துட்டுருக்கிறேன். இதில் அன்றாடம் பாதிப்பு எதேன்னு இருக்கா, இல்லை முட்டை எதாவது சேதம் ஆயிடுச்சா, அந்த மாதிரி தகவலை காமிக்கணுங்கிறத அப்பப்போ வீடியோ பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறேன். நேரம் சொன்னார், மணலில் வைக்க சொன்னார். மணலில் நம்மளால் அடை வைக்க முடியல. அடுத்த பேட்ச் அடை வைக்கும்போது மணலில் வைக்க முயற்சி பண்ணி பார்க்குறேன். இந்த பேட்ச் வைக்கல, ஏன்னா அப்போ தான் வெப்பம் சரி சமமாக கிடைக்கும்னு சொல்லி சொன்னார். ஸோ கோழி எல்லாமே நல்லாவே இருக்குது. எல்லாமே அடையில் இருக்குது. ஒரு 1 2 3 4 5 6 கோழி மொத்தம் அடையில் இருக்குது. ஆனால் 8 கோழி எதிர்பார்த்தா 6 கோழி அடையில் இருக்குது. ஒவ்வொரு கோட்டையும் தலா 20 முட்டை கம்மி இல்லாமல் அடையில் இருக்குது. இது வரைக்கும் முட்டைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பாதிப்பு வந்தாலும் காமிக்கிறேன். இப்போ கோழி குஞ்சு வந்து அந்த 18 குஞ்சு எப்படி காப்பாற்றி எடுக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி 8 குஞ்சு தான் கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுருக்கேன். 10 குஞ்சு காலி. ஸோ இப்போ அதில் என்ன வழின்னு சொல்லி நீங்கள் பண்ணை வளர்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது இல்லாமல் நம்ம தொடர்ந்து அதை கண்காணிக்கவும் முடியல. ஏன்னா நமக்கு ஒரு வேலையாக இருந்தால் தொடர்ந்து கண்காணிச்சிட்டே வரலாம்.
இன்னொரு விஷயம் பார்த்தா நம்ம பண்ணையில் வந்து பாதுகாப்பு வசதியும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேங்க. இந்த கம்பி வேலி விட்றேன், கம்பி வேலி பக்கத்துல இந்த மீன் வலை அடைச்சலாம் இருக்கு அடுத்து. இந்த மீன் வலை அடைச்சிட்டா கூட குஞ்சு அந்தாண்ட போகாது. ராசாலியோ அல்லது ம் கீரைப்புலியோ உள்ளுக்கு நுழைய முடியாதுங்க. ஸோ பாதுகாப்பு வசதி கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. அது என்னோட சைடு அது ஒரு தவறா நினைக்கிறேன். அதை விரைவில் சரி பண்ணிடுறேன். இந்த தகவலோட இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன். மேலும் தகவலுக்கு நம்மளோட சேனல் தொடர்ந்து இணைந்திருங்கள். நல்ல தகவலோட அப்டேட் சந்திக்கிறேன். அப்டேட் குடுக்குறேன். நன்றி, வணக்கம்.